போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. பாலைவனத்து கூக்குரலே, இறைவன் பாதையில் நின்றவரே, ஏசாயா எண்ணத்தில் உதித்தவரே, ஏரோதின் பொய் முகம் கிழித்தவரே. பாலைவனத்து கூக்குரலே, இறைவன் பாதையில் நின்றவரே, ஏசாயா எண்ணத்தில் உதித்தவரே, ஏரோதின் பொய் முகம் கிழித்தவரே. ஓ ஸ்நாபக அருளப்பரே, இயேசுவின் முன்னோடியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிவகங்கை மறை மாவட்டம் கேஎம் கோட்டை பங்கு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தில் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். விண்ணரசின் உயர்தன்மையை மண்ணில் மறைந்திருக்கும் புதையலோடும் விலை உயர்ந்த முத்துக்களோடும் மீன்களை வாரிக்கொண்டு வரும் வலையோடும் ஒப்பிட்டு விளக்குகிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற சிந்தனையில் நம்முடைய சுயநலம், வெறுப்பு, விருப்பு, போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் போன்றவைகளை இழந்து இயேசு என்னும் விலை மதிப்பில்லாத புதையலை அடைய இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கிறது. அனைவரும் இணைந்து அப்புதையலை நோக்கி பயணிக்க இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதுத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே
வானங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 7 12 முடிய. அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார்.
சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடி செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். 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 ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகளின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் தலைப்பேரனவனாய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்து நீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் 52 வரை. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பார். கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையானவர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சிறுவன் ஒருவன் விளக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறிய சிமிழ் விளக்கை தொடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். கைகளை நீட்டி கொண்டிருக்கிறான். அம்மா சொல்றாங்க, டேய் தொடாதரா, சுட்டுப்பிடும், தொடாத சுட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. அது அவனுக்கு புரியவில்லை. சுட்டுவிடும் என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. அம்மா அந்த பக்கம் திரும்ப கையை கொண்டு போய் வச்சு விட்டான். உடனே அழுக. மீண்டும் அந்த விளக்கை தொடுவதற்கு பயப்படுகிறான். நெருப்பு சுட்டுவிடும் என்று சொன்னால் புரியவில்லை. எப்பொழுது அது அனுபவித்தது அந்த சுட்டுவிடும் என்றது, அம்மா சொன்ன வார்த்தை சுட்டுவிடும் என்ற வார்த்தையும் அங்கு சுட்டதும் இப்பொழுது அவனுக்கு மனதிலே பதிந்து விடுகிறது. இதைத்தான் மெய்யறிவு
என்று சொல்லப்படுகிறது. அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் இப்படி கூறுகிறார், நாம அனுபவித்து அறியும் அறிவு மட்டுமே அறிவு. அப்படி என்றால் மற்றதெல்லாம் என்ன என்றால் தகவல், அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல்கள் தான். எதையெல்லாம் அனுபவித்து நேரடியாக அனுபவித்து கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் அறிவு. 1000 பேர் சொன்னாலும் அது மனதிலே வராது, மனதை தொடாது. தான் அனுபவித்து இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ ஒரு கசப்பான அனுபவமோ அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறதே, அதுதான் அறிவு. அதை இப்படியாக சொல்லுகிறது மெய்யறிவு என்று சொல்லி. இந்த மெய்யறிவு தான் நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை காட்டுகிறது. அந்த மெய்யறிவு தான் விண்ணரசின் தொடக்க நிலையாக, படிநிலையாக அது கொண்டு வரப்படுகிறது. மெய்யறிவு மெய்யறிவு விண்ணரசுக்கு முதல் படி. இதையெல்லாம் இன்றைய நற்செய்தி மற்றும் வாசகங்கள் அனைத்துமே, இறை வார்த்தைகள் அனைத்துமே நமக்கு அறிவுறுத்துகிறது மெய்யறிவு. முதல் வாசகத்துக்கு வந்தோமானால், சாலமோனுக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார், கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அவர் தாராளமாக கேட்டிருக்கலாம், இன்னும் நாட்டை வளப்படுத்த வேண்டும், செல்வங்களை பெருக செய்ய வேண்டும், அல்லது எதிரிகள் அழிந்து விட வேண்டும், ஒழிந்து விட வேண்டும், ஓடிவிட வேண்டும், இவரை கண்டு பயப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த சாலமோன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கடவுளிடம் கேட்டது, உன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், உன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு தாரும். இந்த மக்கள் அனைவரையும் இந்த சாலமோன் என்ன செய்கிறார், கடவுளுடைய மக்கள் ஆக்கி விடுகிறார். அவர்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு தெரியும். ஆக அந்த ஞானத்தை தாரும். இதில் மேன்மையானது எது, மேன்மையற்றது எது என்று சொல்லி அவர் பிரித்து ஆராய்ந்து அறிவு தெளிவோடு கேட்கிறார். மேன்மையானது இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, நீண்ட ஆயுள். கட்டாயமாக கடவுள் சொல்லி காட்டுகிறார், நீர் நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ அல்லது எதிரிகளுடைய சாவையோ நீர் எதிர்பார்க்கவில்லை, மாறாக ஞானத்தையே நீர் கேட்டீர் என்று சொல்லி கடவுள் அந்த சாலமோனை பாராட்டுகின்றார். நற்செய்தி பகுதியில் பார்த்தோமானால் 3 விதமான உருவகங்களை இயேசு நமக்கு காட்டுகிறார். ஒன்று புதையல், இன்னொன்று விலையுயர்ந்த முத்து, இன்னொன்று வலை, மீன்களை பிடிக்கக்கூடிய வலை. இந்த 3ஐயும் உருவகமாக காட்டுகின்றார். இந்த 3ஐயும் அடைய வேண்டும். அந்த அடைதல் தான் விண்ணரசு, அடையக்கூடிய இடம்தான் விண்ணரசு. அடைதலை 3 விதமாக பிரிக்கிறது. எப்படி அப்படின்னா, தேடுதல், தேடி செல்லுகின்றான், நல்ல ஒரு புதையல் தேடி செல்லுகின்றான், கண்டடைகின்றான். கண்டடைந்த பிறகு
அதை மூடி மறைத்து விட்டு, ஏன் மூடி மறைத்து விட்டு? ஒருவேளை யாரும் எடுத்து செல்லலாம், அதுக்கும் அறிவு தேவைப்படுகிறது. ஆக மெய்யறிவோடு அதை செய்கிறான். மூடி மறைத்து விட்டு எப்படி செல்கிறானாம்? மகிழ்ச்சியோடு செல்கிறானாம். மகிழ்ச்சியோடு சென்று தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறான். அதே போன்று நல்ல முத்து, அதை பெறுவதற்காக, அடைவதற்காக தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்த விலையுயர்ந்த முத்தை வாங்கிக் கொள்கிறான். அதே போன்று வலை, கடலிலே வீசப்படுகின்ற வலை, அதிலே படுகின்ற மீன்கள் எல்லாம் நல்ல மீனா வரும் என்று அல்ல, அதுல கெட்ட மீன்களும் இருக்கும். அதை கரைக்கு கொண்டு என்ன செய்வார்கள் மீனவர்கள்? அதை பிரிப்பார்கள். நல்ல மீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆக இந்த மூன்றிலும் இழத்தல், இழக்க வேண்டும். எதற்காக இழக்க வேண்டும்? ஒரு நல்லதற்காக, நன்மைக்காக அல்லது மேன்மையானவற்றிற்காக மேன்மையற்றதை இழக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல முறை நாம் எப்படி செய்கிறோம்? இந்த குரங்கு போல, குரங்கு வழக்கமாக இப்படி செய்வார்களாம், இப்படி சொல்லுவது வழக்கம். ஆப்பிரிக்காவில் இந்த குரங்குகளை பிடிப்பதற்காக மர பொந்துகளுக்குள் உணவுப் பொருட்களை போட்டுவிட்டால் இந்த குரங்குகள் உள்ளே கையை விட்டுரும். கையை விட்டு அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுமா. எடுத்துக்கொண்ட பிறகு இப்பொழுது வெளியே இழுக்கிற போது கை நிறைய இருப்பதால் இப்பொழுது வெளியே கை வராது. அப்படிப்பட்ட நேரத்திலே இவர்கள் சென்று அந்த குரங்கை பிடித்துக் கொள்வார்களாம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில மேன்மையற்ற, தேவையற்ற, பொருளற்ற, வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அந்த பொருட்களையோ அல்லது காரியங்களிலோ ஈடுபட்டு அதையே தூக்கி பிடித்து கொண்டு நல்லவற்றை இழந்து விடுகின்றோம். இதைத்தான் மெய்யறிவு, தெளிந்த சிந்தனையோடு எதை தேர்ந்தெடுத்தால் நிலையான ஒரு வாழ்வு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை அநேகருக்கு வருவதில்லை. ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய போட்டி, பொறாமையோ, காய்மகாரமோ, தீய எண்ணங்களோ இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லதுக்காக அன்பு செயல்களிலே, அறச்செயல்களிலே ஈடுபட்டு வாழ்கின்ற பொழுது அந்த விண்ணரசு என்ற இயேசுவை, அந்த கடவுளை அடைய முடியும். ஆக இதற்காக முயற்சி செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மேன்மையான காரியத்தில் ஈடுபடவும், மேன்மையான செயல்களை செய்யவும், மேன்மையற்றவைகளை தவிர்க்கவும் வேண்டிய ஞானத்தையும் வல்லமையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இறையாட்சியின் புதையலாய் விளங்கும் அன்பு இறைவா, உமது திட்டத்திற்கு ஏற்ப பணிபுரிய உம்மால் அழைக்கப்பட்ட திரு அவையின் தலைவர்கள் தூய ஆவியாரின் வல்லமையோடு மக்களை நல்வழிப்படுத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான இறைவா, எங்களை ஆளுகின்ற நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் கருணையும் நிறைந்த இறைவா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய நற்செய்தியும் ஒரு பெரிய புதையல், விலை மதிப்பில்லா முத்து என்பதை நாங்கள் உணர்ந்து அவற்றை தேடி கண்டடைந்து அவற்றிற்கு சாட்சியம் பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமான இறைவா, சாலமோனின் தாழ்ச்சி மிக்க ஜெபம் போல் எங்களது ஜெபங்களில் தெளிவான சிந்தனையோடு எது தேவை அல்லது தேவையில்லை, எதை தேடவோ அல்லது விளக்கவோ வேண்டுமென்று அறிந்து வாழ தேவையான ஞானத்தை எங்கள் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவோடு செவிசாய்த்து எங்களுக்கு வரம் தர எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியினை நான் தருகின்றேன், பலியினை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக
மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாம்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தே. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில் இறையே உன்னில் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். நீங்க
உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் நிறையே உன்னிழல் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் போல மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் போல மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் நிறையே உன்னிழல் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.